ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாநதி சீரியலில் நல்லா நடிச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். இது வரைக்கும் சகலங்க பாசத்தெல்லாம் பார்த்து தெளிச்சு போயிருந்த நமக்கு இன்னைக்கு மாமா மச்சு நிச்சயோட பாசத்தை பார்த்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. விஜய் காவேரியை குமரனோட ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், நீ தானே குமரன் எங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன், இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் மாமா இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை எனக்கு கங்காவோட வளைகாப்பு ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடியாக நடந்தாகணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. காவேரி உடனே கண் கலங்கி, எங்கள் அப்பாவுக்கு உங்களை தான் பிடிக்கும், ரொம்பவே இன்னசென்ட்டாக இருப்பார், அவரை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அக்கா உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறா, நீங்கள் அக்கா கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் மாமா இருக்கோம், ஆனால் நீங்கள் தான் மேலே அவன் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே கண் கலங்குறாங்க. என்ன விஜய் எப்படி ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நான் அவங்களுக்கு போய் குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலந்தியா அங்கேருந்து குமரன் கிளம்பி போகிறாரு. நீ தானே கேட்டுகிட்டே இருந்த, அதான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன், இப்போ சந்தேகம்லாம் கிளியர் ஆகிடுச்சான்னு விஜய் கேட்கவும், என்னை ரொம்ப தேங்க்ஸுங்க இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு, இல்லைனா மாமா என்னெல்லாம் பண்ணுறாரு, இவ்வளோ கஷ்டப்படுறாரு எனக்கு தெரியாமலே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் பதிலுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் கங்காவுக்கு மேக்கப் போட்டுட்ருக்காங்க. இப்போ கங்கா இன்னும் மாமா வரல அப்படின்னு கேட்கவும், இதோ வந்துடுவாருக்கா அப்படின்னு காவேரி சமாதானப்படுத்துகிறாங்க. யமுனா இருந்துட்டு என்னக்கா நீ மேக்கப் போடலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, இல்லைக்கா போடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கங்கா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. ஏன்டி இதுக்கு கூட நேரத்துக்கு வரமாட்டார், 4 நாள் ஆச்சு, யார் வீட்லேயும் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஏன்னா தனன்னு வராரு போகிறாரு, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலன்னு கத்துறாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் அங்கே இருக்கவும் காவேரி ஜாடை காட்டவும் கங்கா அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் குமரனோட அம்மாவும் எங்கடி என் பையனை காணோம் அப்படின்னு கேட்கவும், பார்த்தீங்களா அவங்க பிள்ளை எவ்வளோ பொறுப்பாக இருக்காருன்னு கங்கா திட்டுறாங்க. நீங்கள் தாண்டி அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பீங்க, அதான் என் பையன் எங்கேயாவது கிளம்பி போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவங்க மேலேயே திரும்புகிறாங்க. ஆமாம் நாங்கள் தான் ஏதோ சொல்லிட்டோம், அப்படியே போட்டு எங்கேயாவது போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்ஷனாக பேசவும் சாரதாம்மா திட்டுறாங்க. அடுத்த குமரன் கடையில் ஆர்டர்லாம் முடிச்சுட்டு பேக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆர்டர் கொடுத்தவங்க கேட்கவும், இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது, மத்தியானம் 1 மணிக்கெலாம் கொடுத்துருவேன், எனக்கு கொஞ்சம் காசு அர்ஜென்ட்டாக வேணும்னு கேட்க அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. காசெல்லாம் இப்போ தர முடியாது, நாங்கள் ஆர்டர்லாம் கையில் வாங்கிட்டு தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை கேட்ட உடனே குமரனுக்கு கோவம் வந்துடுது. என் பொண்டாட்டிக்கு இன்றைக்கி வளைகாப்புங்க, அது கூட போகாமல் 4 நாளாக ராத்திரி பகலாக அவங்க ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன், எதுக்கு நான் காசு வேணும் தான் பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்குது. விஜய் நிவின் பேசிட்டு இருக்காங்க. இன்னுமா குமரன் வரல விஜய் கேட்கவும், இதோ வந்துடுவாருங்க, ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. அதுக்கப்புறம் குமரனுக்கு கால் பண்ணவும், இதோ வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. குமரனுக்கு அவர் கேட்ட பணம் கிடச்சிடுச்சா, கங்காவுக்கு கிஃப்ட் வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். குமரன் இப்போ பிக் பாஸ்க்கு போயிட்டாரு. யாரெல்லாம் மகாநதியில் அவரை மிஸ் பண்ணுவீங்க, அவர் அளவுக்கு அந்த இன்னசென்ட்டான கேரக்டரை யாராலுமே பண்ண முடியாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.